காஞ்சிபுரத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளின் ஊர்வலமானது தற்போது தொடங்கியிருக்கிறது. லாரிகள் மற்றும் டாடா ஏஸ் வாகனங்களில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. இதுகுறித்து அண்மை செய்தி பார்க்கிறோம். மேலதாளங்கள் முழங்க 10க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளின் ஊர்வலமானது தற்போது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்கிட கேட்கலாம். பூபாலன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தியானது பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலை வைத்து கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்து முன்னணி சார்பில் 35ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை காந்தி சாலையில் உள்ள பகுதியில் விநாயகர் சிலை வைத்து கோலாகலமாக கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தியின் 5ஆம் நாளை ஒட்டி விநாயகர் சிலை கரைப்பு விழாவானது சிறியோர் முதல் பெரியோர் வரை கோலாகலமாக தற்போது கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக காஞ்சிபுரம் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் அருகே ஒன்று சேர்ந்து மேலதானங்களான சண்டை மேளம், மங்கள வாத்தியங்கள், சிவ வாத்தியங்கள், அதே போன்று பேண்டு வாத்தியங்கள் முழங்க பட்டாசு வெடித்தும் கோலாகலமாக தற்போது கொண்டாடி வருகின்றனர். குறிப்பாக இந்த ரங்கசாமி குளம் பகுதியில் இருந்து காஞ்சிபுரம் ராஜ வீதிகளின் வழியாக சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பலத்த போலீசார் பாதுகாப்புடன் ஊர்வலமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஊர்வலமானது நிறைவுற்ற பிறகு மகாபலிபுரம் கடற்கரையில் சென்று இந்த விநாயகர் சிலைகள் அனைத்தும் கரைக்க ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிகழ்வில் 100க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியோர் சேர்ந்தவர் கோலாகலமாக இந்த ஊர்வலத்தில் கலந்து இந்த பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். ஒரே சமயத்தில் அந்த பகுதியில் லாரிகள், டாடா ஏசிகள் வாகனங்கள் ஒன்று சேர்ந்ததால் காஞ்சிபுரம் பிரதான சாலையான காந்தி சாலையில் தற்போது போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வாகன ஓட்டிகளும் சற்று அவதி உற்று வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபாலன்.